ஹாய் ஹலோ இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் ஊட்டிக்கு டூருக்கு போனோம். அதோட லாங் விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாங்கள் சென்னை டு மேட்டுப்பாளையம் போயிட்டு நைட்டு ஸ்டே பண்ணிட்டோம். இயர்லி மார்னிங் தான் வந்து நாங்கள் ஹில்ஸ் ஏறணும். அதுவும் டேரெக்டாக நாங்கள் ஊட்டிக்கு போகல. கோத்தகிரி போயிட்டு அங்கேருந்து கொடநாடு எஸ்டேட்டு அங்கே போயிட்டு அப்புறம் மசனக்குடி போயிட்டு அப்படியே ஊட்டி போயிட்டு அப்படியே சுற்றிட்டு வந்தோம். இப்போ எங்கெங்கெல்லாம் போகிறேன்ட்டு இந்த விலாகில் பார்க்கலாம். நாங்கள் என்னென்ன வாங்கினோம், எந்தெந்த ஹோட்டலில் தங்கணும் அப்படின்ட்டு எல்லாம் வந்து மினி விலாகில் நான் போடுறேன். இந்த லாங் விலாகில் வந்து நாங்கள் போனது எங்கெங்கே போயிருக்கோன்ட்டு காமிக்கிறேன். இப்போ நாங்கள் கோத்தகிரி தான் போயிட்டுருக்கோம். கோத்தகிரியும் நல்ல பிளேஸ் தான், நல்லா இருந்தது கிளைமேட். அங்கேயுமே நிறைய வீடு, நிறைய டீ எஸ்டேட்லாம் இருந்தது. இது இப்போ வர்றது எல்லாமே வந்து கோத்தகிரி தான். அங்கேருந்து வந்து கொடநாடு எஸ்டேட் போயிருந்தோம். அந்த கொடநாடு எஸ்டேட் போகும்போது தான் இந்த வைலட் கலர் ஃப்ளவர்ஸ்லாம் இருந்தது. இப்போ இந்த கொடநாடு எஸ்டேட்டு இதான். கேட் வந்து ஒரு 10-12 கேட் இருக்குது போல் இருக்குது. அதில் ஒரு கேட் கிட்ட நின்று தான் இந்த வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். முன்னாள் முதலமைச்சர் அம்மா இருக்காங்க இல்லையா, ஜெயலலிதா அம்மா, அவங்களோட வந்து எஸ்டேட் தான் இது. ரொம்ப பெரிய எஸ்டேட். இப்போ பார்க்குறது எல்லாம் ஃபுல்லாக உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து அவங்களது தான், ஜெயலலிதா அம்மாது தான். கொடநாடுலேருந்து அடுத்தது எங்கே வந்தோன்னா ஊட்டிக்கு வந்தோம். ஊட்டிக்கு வந்து அங்கேருந்து பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் மசனக்குடிக்கு போயிருந்தோம். மசனக்குடியும் செம்ம பிளேஸு. இது வந்து ஊட்டி கிராஸ் பண்ணுறோம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே. நாங்கள் போன அன்றைக்கி வந்து கிளைமேட் வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து கொஞ்சம் வெயில் இருந்தது. செகண்ட் டே வந்து நல்ல கிளைமேட்டு சூப்பராக இருந்தது. ஃபாக்லாம் வந்துச்சு, சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம் அந்த கிளைமேட்டு. இப்போ வரோம் பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து செகண்ட் டே. வேறு லெவலில் இருந்துச்சு. பசங்களாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இதுவும் ஒரு நல்லா க்ரீனிஷாக இருந்தது இந்த பிளேஸும். இங்கே வந்து அந்த சின்ன சின்ன கடைங்கள்லாம் போட்டிருந்தாங்க. அங்கே நின்று கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்தோம். கிளைமேட்லாம் வேறு லெவலுங்க. ஊட்டிலலாம் சூப்பராக இருந்தது. நாங்கள் போனப்போ சீசன் வந்து ஹாஃப் சீசன் சொல்லியிருந்தாங்க, ஏன்னா அங்கே மழைலாம் இருந்துச்சுன்ட்டு. அப்படியே ஊட்டிக்கு போய் மசனக்குடி போய் அங்கேருந்து வந்து வயநாடுக்கு போயிட்டோம். அதுவும் நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்து எவ்வளோ லாங்காக போகிறது, பக்கத்தில் இருக்கிற இதெல்லாம் வந்து அப்படியே கவர் பண்ணிட்டு வந்துடணுன்ட்டு எல்லாமே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருந்தோம். வயநாடுலேயும் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. நிறைய அனிமல் கிராசிங்ன்ட்டு போட்டிருந்தது. இதில் நாங்கள் என்ன பார்த்தோன்னா, இங்கே வந்து எலிஃபண்ட் பார்த்தோம், பீகாக் பார்த்தோம், மான் பார்த்தோம், அந்த பைசன் பார்த்தோம், இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் சிங்கம் புலிலாம் எதுவுமே வரல. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த டைம் வந்து நம்ம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த ரோடெலாம் வந்து சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ இது வந்து நாங்கள் வயநாடு போயிட்டுருக்கோம். வயநாடு போகிற ரோடு இது. அதுவும் நல்லா இருந்தது. வயநாடுலேயும் அங்கே ஒரு டேம்ப்லாம் வந்து அங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இப்போ முதல்லலாம் வந்து ஊட்டி கொடைக்கானல்லாம் வந்து ஃபுட்டுலாம் அவ்வளோவா வந்து நல்லா இருக்காது. இப்போலாம் வந்து சூப்பராக இருக்குது. ஹோட்டல்ஸ்லாம் நிறைய ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது ஃபுட்டெல்லாம் வந்து. இது வந்து நாங்கள் ஊட்டியிலேருந்து வயநாடு போகும்போது லாஸ்ட் பிளேஸ் இது எடுத்தது. ஊட்டியோட லாஸ்ட் எண்டில் தான் இது எடுத்தது. நல்லா ஜில்லுன்ட்டு வந்திருந்தது தண்ணி. ரொம்ப கூலிங் அந்த தண்ணி. தெரியாமல் இறங்கிட்டோம். மேலே ஏறவே முடியல. இதில் வேறு வயசானவங்களாம் கீழே இறங்குனாங்க. அவங்களாம் எப்படி தான் மேலே ஏறினாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் அந்த ஹில்ஸ் ஏறி வந்தோம் மேலே. இது வந்து மெயின் ரோட்லேருந்து உள்ளே வரத்துக்கு ஒரு பேட்ரி கார் விட்டுருக்காங்க கவர்மெண்ட்லேருந்தே. ஆனால் அது பே பண்ணிட்டு தான் வரணும். அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் நம்ம உள்ளே இறங்கி தான் பார்க்கணும் இந்த பிளேஸு. இதுவும் நல்லா இருந்தது. ஆனால் இறங்குறதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். பட் நல்லா இருந்தது. பிளேஸ்லாம் நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் எங்களால் ஏறவே முடியல. மற்ற விலாக்லாம் மினி விலாகாக போடுறேன். இந்த விலாக் இதோட முடிஞ்சிச்சு. வேறு விலாக் பார்க்கலாம். பை பை.